உங்களுடைய பேப்பர் ஒன்னை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்றத உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்தளவு உங்களுக்கு 4ல இருந்து 5 கொஸ்டின், மேக்சிமம் 5 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 5 கொஸ்டின்ஸுக்குமே நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில ஏரியாக்கள் மட்டும்தான் நீங்க மெமரி பண்ணணும். மற்ற எல்லா கொஸ்டினுமே 4 கொஸ்டினுமே நீங்க அந்த சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த சிலபஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சிலபஸ். அதாவது மெமரி ஏரியா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஏரியால, இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் சுயம் பிரபா, சுயம் மூக் கோர்சஸ், இதை பத்திலாம் படிக்கும்போது அங்கே மெமரி ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் அதற்கு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, யார் யார் அதோட டைப் பண்ணியிருக்காங்க, கோர்ஸ் கண்டென்ட் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க, அந்த மாதிரிக்கு வரும்போது தான் அந்த இடத்துல மெமரி தேவைப்படும். மற்ற இடங்கள்ல எல்லாமே 4 கொஸ்டினுமே நீங்க டீச்சிங் ஆப்டிடியூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்ப எல்லாரும் கையில பென் பேனா வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சில இடங்கள்ல கீ பாயிண்ட் சொல்லும் போது அதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுதான் ஃபியூச்சர்ல நீங்க இது சம்பந்தமா எந்த மெட்டீரியல்ஸ் நீங்க படிச்சா கூட இந்த கிளாஸ்ல சொல்லக்கூடிய சில நோட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதனுடைய அடிப்படையில உங்களுடைய மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூட்ல கண்டிப்பா 5 மார்க் வந்து ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். இப்ப இதனுடைய சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது ஒரு டீச்சிங் அப்படின்னா அதுல என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் முக்கியமானவங்க. ஒன்று யார் அப்படின்னா டீச்சர் இருக்கணும். டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். டீச்சருக்கு அடுத்து யாரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னா, டீச்சர் பாடம் எடுக்கணும் அப்படின்னா லேர்னர்ஸ் இருக்கணும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து முக்கியம், அவங்க லேர்னர்ஸ். இப்ப டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஐயா ஹலோ ஹலோ ஐயா குணசேகரன் ஐயா, வாய்ஸ் கிளியரா இருக்கா ஐயா? சார் கிளியரா இருக்குங்க சார், கிளியரா இருக்குங்க. ஓகே. இப்ப டீச்சர் அண்ட் லேர்னர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த டீச்சர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி லேர்னர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. இது வந்து கற்பவர் கற்பிப்பவர் 2 பேருமே வந்துடுறாங்க. இதுக்கு அடுத்து இவங்க 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வன்ஸ் வேரியபிள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட், அதாவது கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்டோட சேர்த்து என்ன வந்துடும் அப்படின்னா டீச்சிங் எய்ட்ஸ். அந்த டீச்சிங் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, மெத்தட்ஸ்னு வந்துட்டா அது டீச்சர் சம்பந்தப்பட்டது. ஆனா அங்க வந்து ஒரு 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 கம்ப்யூட்டரோ இல்ல ஒரு சார்ட்டோ இல்ல ஒரு டேபிள்ஸோ ஏதோ ஒன்று பயன்படுத்தி ஒரு கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் பிளஸ் வந்து டீச்சிங் எய்ட்ஸ், இந்த 2மே ரொம்ப முக்கியமானது. எது அப்படின்னா இந்த டீச்சரையும் ஸ்டூடெண்ட்டையும் கனெக்ட் பண்றது. இந்த 3 விஷயத்தையும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அது அடிப்படையில இந்த 3 வேரியபிள்ல கொடுக்கப்பட்ட வினாக்கள் டீச்சரை பத்தி கேட்டிருக்காங்களா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கேட்டிருக்காங்களா, இல்ல இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் சம்பந்தமா கேட்டிருக்காங்களா அப்படின்றதா உங்களுடைய கொஸ்டின்ஸா இருக்கணும் முக்கியமா. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இங்க டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல டீச்சருடைய சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க டீச்சர், லேர்னர்ஸ், அப்புறம் அவங்களுடைய என்ன மெத்தட், அவங்க என்ன டீச்சிங் எய்ட் யூஸ் பண்ண போறாங்க, என்ன என்விரான்மெண்டல், இந்த 3லையும் அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்ரலா இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஆன்சர் வந்து ஈஸியா பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த டீச்சிங் அப்படின்னு வரும்போது முதல்ல என்ன அப்படின்னா டீச்சிங் அப்படின்னா யார் பண்ணுவா அப்படின்னா டீச்சர். அப்ப டீச்சர் வந்து இங்க மேஜர் ரோல்ல இருக்காங்க. Please English speaking, I don't know Tamil. Okay, I talk about Sir, little please bit only. English speech, I don't know Tamil. Okay, little bit only I talk about because this course is purely based on the Tamil, English through Tamil. So teaching, whenever we going to teaching, 3 important factors are very essential component. One is the teaching, another one is the sorry, ಯಾವಾಗಲೂ ಬೆಲ್ ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ ನನಗೆ ಟಿಂಗ್ ಅಂತ. Okay, now teaching. ಎಂಟರ್ ಸೊ ಬೇರೆಯವರು ಎಂಟರ್ ಆಗುವಾಗ Navya ma'am, please your phone mute. Now teaching.
ஃபர்ஸ்ட் இதுல என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் தி மேஜர் ஏரியா இன் திஸ் டீச்சிங் மீன்ஸ் ஒன் இஸ் தி கான்செப்ட், வாட் இஸ் டீச்சிங், then another one is the objective, teaching objectives, then level of teaching. Here this is more important. இந்த ஏரியா ரொம்ப வந்து முக்கியமான ஏரியா. ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது புதுசா நியூவா ஆட் பண்ணது சிலபஸ்ல. அதை இது ஆட் பண்ணி 2 செட் முடிஞ்சிருச்சு. ஆனா லெவல் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்தளவு அது அந்த எந்த லெவல் ஆஃப் டீச்சிங்ல மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கா, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கா, அந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த டீச்சிங் மெத்தடை யாரு வந்து ப்ரொபகண்ட் பண்ணியிருக்காங்க, யாரு வந்து இதுக்கான மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுல முக்கியமா என்ன விதமான இம்பாக்ட் வெளிவரும் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பேசிக் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் டீச்சிங், இந்த கான்செப்ட் தான் இதுல மெயினா கொடுத்துருக்காங்க. தென் லேர்னர்ஸ், இப்போ வந்து டீச்சர் முடிஞ்சிருச்சு, அடுத்து லேர்னர்ஸ். ஹூ இஸ் தி லேர்னர்ஸ் அப்படின்னா லேர்னர்ஸ் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், எஸ்பெஷலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்தோம்னா அந்த சைல்டு ஸ்டேஜை வந்து நிறைய ஸ்டேஜஸை பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அதாவது அடலோரசன்ட் ஸ்டேஜ் அண்ட் அடல்ட் ஸ்டேஜ். அடலோரசன்ட் ஸ்டேஜ் அப்படின்றது 12 to 18 years of age வந்து கம்மிங் அண்டர் தி அடலோரசன்ட் பீரியட். தென் அடல்ட் பீரியட் மோர் தென் 19 means they will come under the adult period. So here the learners இங்க வந்து ரொம்ப முக்கியமான இடம் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க டீச்சிங்கை பொறுத்தளவு நம்ம லேர்னிங் பக்காவா கொண்டு போகணும், அதனுடைய அவுட்கம்ஸ் வரணும். அப்ப அவுட்கம்ஸ் வருதுன்னா முதல்ல லேர்னர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியாம நம்ம கிளாஸஸ் எடுக்க முடியாது. நீங்க ஏற்கனவே இதுல அடுத்து ஒரு ஃபர்தரா ஒன்று வரும், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னா எல்லாருமே வேரியேஷன்ல இருப்பாங்க. வரக்கூடிய அதாவது வந்து என்னன்னா மென்டல் லெவல்ல, மெமரி லெவல்ல, பிசிக்கல் லெவல்ல, அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் லெவல், இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் லேர்னர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். அதாவது லேர்னிங் கெப்பாசிட்டி லெவல், சில பேர் வந்து ஈஸியா குயிக்கா மெமரைஸ் பண்ணுவாங்க, சில பேர் குயிக்கா மெமரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ லேர்னர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா தான் அவங்க ஸ்லோ லெவல்ல இருக்காங்களா, மாடரேட் லெவல்ல இருக்காங்களா, இல்ல நல்ல ஹை லெவல்ல இருக்காங்கன்னா அதுக்கேத்தாப்புல உங்க டீச்சிங் மெத்தடை நீங்க அமைச்சுக்கிற முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொஸ்டின் கேட்க போறாங்க. உங்களுக்கு நெட்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நீங்க லேர்னர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டீச்சிங் கொடுக்க போறோம். அடுத்த பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா மூணாவது ஏரியா என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டீச்சிங். வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த டீச்சிங் அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ டீச்சர் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கல, டீச்சருடைய குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் டீச்சர் இஸ் நாட் particular knowledge in a particular subject means it is not useful. Then another one is some teachers having the more knowledge, but how to express to the students, he don't know how to express to the students. டீச்சருக்கு அறிவு இருக்கும், ஆனா அதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா பயிலையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்ப டீச்சரை வச்சு என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து நெக்ஸ்ட் லேர்னர்ஸை வச்சு என்னென்ன டீச்சிங்ல அஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா வந்து அடோலரசன்ட் பீரியட் இஸ் வெரி டேஞ்சரஸ் பீரியட், வெரி கிரிட்டிக்கல் பீரியட். ஸோ இந்த கிரிட்டிக்கல் பீரியட்ல இருக்கக்கூடிய அடோலரசன்ட் பீரியட்ல மோஸ்ட்லி வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா எமோஷனலி ஸ்டேபிள் இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்ப இவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு லேர்னர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. டீச்சரை விட லேர்னர்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வெரி வெரி எசென்சியல். அவங்களுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம டீச்சிங் அமைச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிவ் மெட்டீரியல், இது வந்து ரொம்ப கீ ஏரியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்லைன் சோர்சஸ்ல ஒரு கொஸ்டின் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆன்லைன் சோர்சஸ்ல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்போர்ட்டிவ் மெட்டீரியல். So because the online materials பொறுத்தளவு so many materials are available. One is the video, then audio method, then some important notes is based on some area they were covered. But here the supportive material means ஆன்லைன் சோர்சஸை பொறுத்தளவு சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் லேர்னிங் அவங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அதை பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். லேர்னிங் என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வகுப்பு நடக்குது அப்படின்னா அந்த வகுப்புல வந்து பின்னாடி இருந்து நாய்ஸ் வருது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ ஆன்லைன்ல இப்போ ஒருத்தவங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, இல்ல வந்து ஆடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து வரும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா லேர்னிங் என்விரான்மெண்ட். இப்போ ஒரு கிளாஸ் ரூம், நார்மல் கிளாஸ் ரூம் இருக்குது, ரொட்டீன் கிளாஸ் ரூம்ல
ஒரு டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அங்க இருந்து ஒரு பக்கத்துல இருந்து ஒரு நாய்ஸ் சத்தம் வந்து அதிகமா வருது அப்படின்னா அது யாரை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த டீச்சிங் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இது கவனம் ஃபுல்லா எங்க போயிரும்னா அந்த வெளியில இருக்கக்கூடிய சத்தத்துக்கு போகும். அதனால வந்து டீச்சிங் அஃபெக்ட் பண்ணும். அடுத்து இன்ஸ்டிடியூஷன் இங்க வந்து மேஜர் ரோல். இன்ஸ்டிடியூஷன் தான் அவங்களுடைய பில்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு கேப் இருக்குது, எவ்வளவு அந்த ஃப்ரீ பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏர் வென்டிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, வேற ஒரு டன்ஷன்டா ஒரு இடத்துல இருட்டா ஒரு லைட்டே இல்ல. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்ப கரண்ட் இல்ல, இந்த இடத்துல லைட் இல்ல, இப்ப இந்த இடத்துல டல்லா இருக்கு பத்தியா, இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த டீச்சருடைய எக்ஸ்போசர்ஸ் வந்து குறையும். சோ இதே மாதிரி ஒரு வந்து ரொட்டீன் கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு டீச்சிங்கினுடைய என்விரான்மெண்ட்ல ஒரு வகுப்பறைக்கு வந்து ப்ராப்பர் லைட்டிங் இல்ல அப்படின்னா சில குழந்தைகள் பார்த்தா லேர்னர்ஸ் என்னன்னா அவங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல லைட்டிங் இன்டென்சிட்டி இருந்தா தான் அந்த கிளாஸஸ் அவங்களால கவனிக்க முடியும். சோ இதெல்லாம் இந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். மோஸ்ட்லி 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், 3 கொஸ்டினாவது மினிமம் பண்ணலாம். இந்த விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு கொஸ்டினை பார்த்தவொடனே இந்த கொஸ்டின் டீச்சர் பத்தி கேட்டிருக்காங்களா இல்ல ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கேட்டிருக்காங்களா, ரெண்டாவது பாயிண்ட் பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல என்விரான்மெண்ட் பத்தி வந்திருக்காங்களா இல்ல டீச்சிங் எய்ட பத்தி வந்திருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். கொஸ்டினை நேரடியா ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணவே கூடாது. ஒரு கொஸ்டினை அனலைஸ் பண்றது எந்த டைப்ல இது கேட்டிருக்காங்க, இல்ல இதுல வந்து அந்த கொஸ்டினை பார்க்கும்போது சில பேர் என்னன்னா அந்த கொஸ்டின்ல நாட் கொடுத்துருப்பாங்க, நாட் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. நாட், நோ, மோஸ்ட், லீஸ்ட், இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி ஏதாவது இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் மெயின் காம்பனன்ட் என்னன்னு கேட்டிருப்பான். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி கொடுக்கும்போது நீங்க இந்த ப்ரிஃபிக்ஸா வரக்கூடிய வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது இந்த ரிசர்ச்லயும் சரி இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் சரி the prefix word is most important. least, no, not, அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்லைன் பண்ணணும் கொஸ்டின்ல. சோ அந்த அண்டர்லைன் பண்ணும்போது கீழே கொடுக்கப்பட்டதுல இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் டீச்சிங் நாட்டை நீங்க அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. கீழே வந்து ஒண்ணு மட்டும்தான் அது இல்லாத ஒன்று இருக்கும், மற்ற 3மே இருக்கும். அந்த 3 பார்த்தோன்னே நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணி ஆன்சர் கொடுத்துருவீங்க. சோ கேர்ஃபுல்லா வந்து நீங்க ஆன்சரிங் பண்ணும்போது ரொம்ப கரெக்டா ஆன்சரிங் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் டீச்சிங் இன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங். ஹையர் லேர்னிங்ல வரும்போது இன்னைக்கு வந்து இந்த அதாவது இந்த மேசிவ் ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்துச்சு பத்தியா, மூக் அப்படின்ற சொல்லக்கூடியது. அதுக்கு வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய வந்து என்ன அப்படின்னா மினிமம் இப்ப வந்து ஹையர் லெவல் லேர்னிங்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் 30% வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து கம்பல்சரி. 70% மட்டும்தான் நீங்க என்ன பண்ணலாம், ஆன் கோர்ஸ் பண்ணலாம். உங்க வகுப்பறையில கட்டுறதுக்கு வந்து 70%, ரிமைனிங் வந்து 30% வந்து கம்பல்சரி ஆன்லைன் கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. காரணம் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க நிறைய பின்னாடி வரும்போது நான் சில லிமிடெட் பாயிண்ட்ஸ் சொல்றேன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா வந்து இந்த ஆன்லைன் கோர்சஸ் பொறுத்தளவு என்ன அப்படின்னா வகுப்பறையில இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார், அவர் மேத்ஸ் டீச்சர் அப்படின்னா சப்போஸ் மேத்ஸ் மட்டும் அவர் மட்டும் தான் நடத்துவார், அவருக்கு இன்டெலிஜென்ட் இருந்தா அவர் நடத்துவார். ஆனா ஆன்லைன் கோர்சஸ் அப்படி கிடையாது. அதே சப்ஜெக்ட் மோர், அதாவது நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சனுடைய அந்த நாலேஜ் வந்து அங்க இருக்குது. அப்போ இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட் தே நீட் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏத்தாப்புல அவங்க சர்ச்சிங் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்லோ லெவல் லேர்னர்ஸ்னா அதுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய டீச்சிங் அந்த ரிசோர்ஸை எடுத்து அவங்க படிக்கலாம். இன்கேஸ் அட்வான்ஸ் லெவல் மெமரி, அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆன்லைன்ல வந்து நிறைய சோர்சஸ் இருக்கு. அதாவது அந்த இடத்துல மல்டி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை, நீங்க எந்த லெவல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை அந்த சோர்சஸ் நீங்க எடுத்துக்க முடியும். இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா ஆன் பண்ண கோர்சஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் முக்கியமா இந்த ஏரியால என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா டீச்சர் சென்டர் மெத்தட்ஸ் எல்லாம் எதாவது இருக்குது. அதே மாதிரி லேர்னர் 2 மெத்தட் தான் நம்ம இப்ப பயன்படுத்துறோம். நம்ம ரொட்டீன் கிளாஸ் ரூம் இருக்கு பத்தியா, அதாவது ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் சாக்பீஸ் மெத்தட், பிளாக் போர்ட் சாக்பீஸ் மெத்தட் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். பட் ட்ரெடிஷனல் மெத்தடை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஒன் இஸ் தி டீச்சர் சென்டர் மெத்தட், அனதர் ஒன் இஸ் தி லேர்னர் சென்டர் மெத்தட். இப்போ வந்து மோஸ்ட் வந்து என்ன எதை கவர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னர் சென்டர் மெத்தட் தான். அதுல பார்த்தோம்னா ஆஃப்லைன் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ்ல பார்த்தோம்னா சுயம் பிரபா, மூக் கோர்சஸ், இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறைய அவைலபிலிட்டி இல்லை. இதெல்லாம் புதுசா நம்மளுக்கு ஜாயின் பண்ணது இந்த சப்ஜெக்ட்ல. அடுத்து டீச்சிங் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி பயன்படுத்தினாங்க. அதுல இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு குளோபை பத்தி நடக்கும்னா அந்த குளோபினுடைய மாடலை வச்சுட்டு அந்த குளோபை வந்து ரொட்டேட் பண்ணி அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட், அடுத்து மாடர்ன் அண்ட் ஐசிடிசி பேஸ்ட் மெத்தட். ஏன் இந்த ஐசிடிசி பேஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த சாப்டருடைய இந்த கிளாஸோட இறுதியில அந்த ஸ்லைட் இருக்கு, அதை பத்தி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். லாஸ்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எப்படி கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா எப்ப டீச்சிங் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேஷன் இல்லாம, மதிப்பீடு செய்யாம எஜுகேஷன் முடியாது.
ஏன்னா டீச்சிங்கினுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அவுட்கம் பேஸ்ட், அவுட்கம் வரணும், நாலேஜ் வந்து அவுட்கம் ஆகணும். அந்த அவுட்கம் வந்து வந்திருக்கா வரலையா, அதை எப்படி ஹவு டு மெஷர் தி அவுட்கம்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரம் தி எவாலுவேஷன் சிஸ்டம். நான் வந்து ஆன்லைன் டூல்ஸ்ல நிறைய எவாலுவேஷன் சிஸ்டம் வந்துருச்சு. இப்போ அதை பத்திலாம் கொஸ்டின்ஸ் லேட்டஸ்டா வரும். இப்போ வந்து நார்மல் இருக்கக்கூடிய எவாலுவேஷன் சிஸ்டத்தை பத்தி நம்ம பேசவே முடியாது. இப்போ இருக்கக்கூடியதுல அதாவது 3 டைப் ஆஃப் எவாலுவேஷன் மெத்தட் இருக்குது. அது நம்ம அந்த எவாலுவேஷன் சிஸ்டம் வரும்போது பார்ப்போம். சிசிஇ மெத்தட், அதாவது கன்சிக்யூட்டிவ் எவாலுவேஷன் மெத்தட், அதே மாதிரி சமேட்டிவ் எவாலுவேஷன் மெத்தட். அந்த மெத்தட்ஸ்ல என்ன மெத்தட்ஸ் அப்படின்றது பயன்படுத்துவோம். எஸ்பெஷலி இப்போ கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எந்தெந்த டூல்ஸ்ல வந்து எவாலுவேஷன் பண்ணக்கூடிய டூல்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார் கூகுள் ஃபார்ம்ல எல்லாம் பார்த்தோன்னா உடனே கொஸ்டின் பேப்பர்ஸ் போறோம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆன்லைன்ல வந்து டெஸ்ட் நடத்துறதுக்கு நான் சொல்றது ஒரு லிமிடெட் டூல்ஸ், கூகுள் அப்படின்னு ஒண்ணுதான் சொல்றோம், கூகுள் ஃபார்ம். இதெல்லாம் வந்து எவாலுவேஷன் டூல்ஸுக்கு பயன்படுத்தக்கூடியது. இதே மோஸ்ட்லி வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆன்லைன் கோர்சஸை பொறுத்தளவு பொதுவா வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் கொண்டு வர்றதுக்கு நிறைய இருக்குது. பட் வந்து டிஸ்கிரிப்டிவ்லயும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணலாம். பட் அதுக்கான நிறைய டூல்ஸும் அதுல இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ நான் சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க சாட் பண்ணலாம். அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ் சாட் பாக்ஸ் எடுத்து கொஸ்டின் படிச்சு பாருங்க. நீங்க முதல்ல நீங்க உங்களுடைய மியூட் பண்ணிட்டு கூட நீங்க சொல்லலாம். லேர்னிங் அவுட்கம்ஸ் டீச்சிங் ஆர் ஆஃபன் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி பாலிசி. இங்க பாலிசி பத்தி பேசுறோம். அந்த எபோ ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஆக்சுவலா கீழே கொடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முதல்ல யார் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ், சப்போர்ட் மெட்டீரியல்ஸ், டீச்சர் அண்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். இது எது ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. அதாவது லேர்னிங்ல வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி அவுட்கம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த அவுட்கம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த அவுட்கம் இம்பார்ட்டன்ட்ன்ற வார்த்தை நம்மளுக்கு முக்கியம். ஓகே, அதுல இது எல்லாமே இருக்கு. இந்த 4 ஆன்சருமே கரெக்ட் தான். ஆனா இந்த அவுட்கம் மெட்டீரியல்ல நீங்க என்ன ஆன்சர் பெஸ்டா வரும் அப்படின்னு எடுக்கும்போது, இந்த இடத்துல பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்தியா. இந்த பாலிசின்னு வரும்போது இந்த கொஸ்டின் எது சம்பந்தப்பட்டதா இருக்கும்? டீச்சர் பத்ததா இருக்குமா? இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ். வெரி குட். இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ். அப்ப இந்த மாதிரி தான் நீங்க ரிலவென்ட் பண்ணணும் கொஸ்டினை. இப்ப இதே இந்த இடத்துல பாலிசி வராம லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து டீச்சர் மெத்தட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தான் நீங்க ஆன்சர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்போதுமே வந்து கொஸ்டினை ஆன்சர் பார்க்கவே கூடாது. ஆன்சர் வந்து கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன கொடுத்துருக்கான், செகண்ட் அதோட என்ன ரிலவென்ட் பண்றான், அப்ப அந்த ஒரு வார்த்தையில மாறும். சோ உங்களுடைய ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்ப 2016ல ஒரு டெஃபினிஷன் கேட்டாங்க, கொனேட்டிவ் டெஃபினிஷன் அப்படின்றது வந்து இது ரூல்டு பை கோபி அண்ட் கோகர் அப்படின்றவர் வந்து சொன்ன ஒரு டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனை பத்தி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அதனால வந்து இந்த டீச்சிங் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் பார்க்கும்போது நான் இங்க 3 டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இந்த 3 டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அதாவது 4 கொஸ்டின் நீங்க எப்படி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, பியூரா அந்த கொஸ்டின் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சப்ஜெக்ட். இப்ப டீச்சிங்னா என்னன்னு முதல்ல தெரியணும். லேர்னர்ஸ்னா என்ன அப்படின்னு, லேர்னிங்னா என்ன, லேர்னர்ஸ் லேர்னிங் பண்ணக்கூடிய ஒரு லேர்னர், டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர். இப்ப இந்த இடத்துல டீச்சிங் ஆப்டிடியூட் இஸ் எ ஸ்பெசிபிக் எபிலிட்டி, பொட்டன்சியாலிட்டி, இன்ட்ரெஸ்ட், சாட்டிஸ்பிகேஷன் அண்ட் ஃபிட்னஸ் இன் டீச்சிங் ப்ரொஃபஷன். அதாவது டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்றது இந்த ஹையர் எஜுகேஷன்ல எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆப்டிடியூட் வச்சு டீச்சிங் வைக்கல, டீச்சிங் மெத்தட் வைக்கல. டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்றது ஸ்பெசிபிக் எபிலிட்டி. ஸ்பெசிபிக் எபிலிட்டினா டீச்சர் வந்து தன்னிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏத்தாப்புல அவனை வந்து அவுட்கம் பண்ண வரைக்கிறதுக்கு எப்படி வந்து எஃபெக்டிவா டீச் பண்ண முடியும் அப்படின்றதான் டீச்சிங் ஆப்டிடியூடினுடைய டெஃபினிஷன். பட் டீச்சிங்கினுடைய டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் எ 2-way கம்யூனிகேஷன். த கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். த கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 2-way traffic. இங்க வந்து இட் இஸ் நாட் 1-way traffic. இப்போ வந்து ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் மெத்தட் வந்து there is only 1-way மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ ஆன்லைன்ல நடத்தணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீங்க ஆன்சர் இமீடியட்டா ரிப்ளை பண்ணீங்க. ஸோ இது வந்து 2-way கம்யூனிகேஷன். 1-way கம்யூனிகேஷன் வந்து எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய டல்னஸ் தான் கொடுக்குமே தவிர 1-way கம்யூனிகேஷன் இஸ் நாட் அட்வைசபிள். சில டீச்சர்ஸ் வந்து சாக் பீஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த போர்டை திரும்புவாங்க, அந்த 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 கரெக்டா அந்த கால்குலேஷன் ஃபுல்லா ட்ரா பண்ணிட்டு தான் பின்னாடியே திரும்புவாங்க.
ஸோ அவன் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி எப்படி இருக்கான், அவன் கத்துக்கிறானா, நம்ம சொல்றதை ஃபாலோ பண்றானா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் இன்டர்பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் எய்ம்ட் அட் சேஞ்சிங் தி பிஹேவியர் பொட்டன்ஷியல் ஆஃப் அனதர் பர்சன். அதாவது ஒரு பர்சன் டீச் பண்ணக்கூடிய அந்த டீச்சிங் இன்ஃபர்மேஷன் இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் தி ஆர் சேஞ்ச் தி அனதர் பர்சன் ஆட்டிடியூட். மெயின்லி வந்து டீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டு சேஞ்ச் தி பிஹேவியர் ஆஃப் எ பர்டிகுலர் லேர்னர். It is most important. What is teaching? What is why the teaching is important அப்படின்னா to modify the human behavior of a learners. So the next point, teaching as a process of interaction between the teacher and thought as a cooperative enterprises as a two-way traffic. டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷன் பிட்வீன் தி டீச்சர். இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, டூ வே கம்யூனிகேஷன். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் டீச்சிங். இப்போ கான்செப்ட் டீச்சிங்குடைய மெயின் கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், டிசைரபிள் பிஹேவியரில் அவனுக்கு கொண்டு வரணும். டீச்சிங் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் விச் பிரிங்ஸ் சோசியலி டிசைரபிள் பிஹேவியர் சேஞ்ச் இன் எ பர்சன். அதாவது ஒருத்தனுடைய நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்த வைக்கணும். அதுதான் வந்து கற்றலுடைய லேர்னிங்கினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு வகுப்புக்கு ஒரு மாணவர் வரும்போது நீங்க இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் ஐசிடிசி பத்தி அவனுக்கு தெரியாது அப்படின்னா, அந்த கிளாஸ் முடிச்ச போது அந்த ஐசிடிசி பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் என்னது பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் அதுலயே பார்க்கணும்னா டீச்சிங் இஸ் எ பார்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இந்த டீச்சிங் லேர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல வந்து the communication between the teacher and the students, இதைத்தான் என்ன சொல்றோம், அதுல ஒரு பார்ட் தான் டீச்சிங். ஒரு பார்ட் டீச்சிங் பார்ட்டோட முடியல, அடுத்து வந்து லேர்னிங் ஆயிருக்கான்னு பார்க்கணும், அந்த லேர்னிங் எவால்வ் அவுட்கம்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ டீச்சிங் இஸ் எ பார்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். It required to bring a certain changes in a person according to the need of his society and environment. இப்ப பர்டிகுலரா என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு, ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நீட், அதாவது சொசைட்டினுடைய நீட் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு டயத்துல பார்த்தா இப்ப ஐசிடிசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து டேட்டா சர்வே அப்படின்னு ஒரு கோர்ஸ் சொல்றாங்க, டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடியது. இன்னைக்கு அது வந்து இன் ஃபியூச்சர்ல இது வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த டேட்டா சர்வேக்கு நீங்க உள்ள போகும்போது இன்னைக்கு நிறைய பேர் அதுல தேவைப்படுறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன சொசைட்டினுடைய நீட் இருக்கோ அதனுடைய அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலபஸ் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆட்டிடியூடு, அதாவது பிஹேவியரை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அக்கார்டிங் டு தி நீட் ஆஃப் தி சொசைட்டி. அந்த சொசைட்டினுடைய நீடை பொறுத்த இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீ பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். டீச்சிங்கினுடைய இதுல வந்து கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நீங்க ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் அந்த மாதிரி எய்ம்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல நீங்க முதல்ல அது வந்து சிங்குலர் ஃபார்மா ப்ளூரல் ஃபார்மான்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டின்ல வந்து ஆல் தி எபோவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த ஆல் தி எபோவுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ப்ளூரல் ஃபார்ம்ல வரும்போது அது ஒன்னு இம்பார்ட்டன்டா இருக்கும். ஆனா அதே இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் எடுக்கும்போது அது ப்ரிஃபிக்ஸா ஒன்னு கொடுத்துருப்பான், பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்ப பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல ஆல் தி எபோவ் ஆன்சர் இருக்கும், பட் அதுல வந்து அந்த எல்லாமே இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஆனா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் தி எபோவ் எடுக்கும் போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மான்னு பாக்குறோம். தென் செகண்ட்ல வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதுல வந்து சிங்கிள் ஆன்சர் தான் வருமா வராதா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ்ல கொடுத்துருக்காங்க, சாரி டு பிரிங் தி டிசைரபிள் சேஞ்சஸ் இன் தி பீப்புள். மாணவர்களுக்கு வந்து அதை கொண்டு வராங்க டு சேவ் தி பிஹேவியர் அண்ட் கான்டக்ட். அவங்களுடைய நடத்தையையும் அவங்களுடைய அந்த கான்டக்ட் இருக்கு பத்தியில நன்னடத்தைன்னு சொல்லுவாங்க பத்தியில அதை எப்படி கொண்டு வர்றது, அதை சேவ், அதை வடிவப்படுத்துறது, அதுதான் வந்து எஜுகேஷனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். தென் அடுத்து அக்யூசியேஷன் ஆஃப் நாலேஜ். அவனை வந்து அறிவை வளர்க்கணும், அறிவை கொண்டு வரணும், அவனை அறிவை அறிவை பெற வைக்கணும். அப்படி அறிவை பெற வைக்கும் போது ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த அறிவு மட்டும் கிடையாது, அடுத்து டு இம்ப்ரூவ் தி லேர்னிங் ஸ்கில்ஸ். இங்க வந்து ஸ்கில், திறன் வந்து ரொம்ப முக்கியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஃபார்மேஷன் ஆஃப் பிலீவ்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். அந்த மாணவர்களுடைய ஆட்டிடியூடையும் சரி அவங்களுடைய பிலீவ், நம்பிக்கை, இதெல்லாம் டெவலப் பண்ற ஃபார்மேஷன் பண்ற மாதிரி நம்மளுடைய அந்த லேர்னிங் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எஜுகேஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும்.